இன்றைக்கி ஒரு யூடியூப் டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சேனல் எதுக்காக அந்த வீடியோ போட்டுட்ருக்கீங்களோ அது ரிலேட்டடாக ஹேஷ்டாக் வந்து நீங்கள் போடுவீங்க. அந்த ஹேஷ்டாக் வந்துட்டு அந்த வீடியோவுக்கு தகுந்த ஒரு ஹேஷ்டாக் தான் நீங்கள் கொடுப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹேஷ்டாக் நீங்கள் நிறைய கொடுத்தா நிறைய வியூஸ் வருவாங்கங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஹேஷ்டாக் கொடுப்பீங்க. ப்ளஸ் வந்து ஹேஷ்டாக் கேப்ஷன்லேயும் போய் ஹேஷ்டாக் கொடுப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் தரும்போது இங்கே என்ன ஆகும்னா ஸ்பேம் ஆகிடும். ஸோ யூடியூப் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதேமாரி யூடியூப்பில் நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது அந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைன், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ போட்டுவிட்டு அதை நீங்கள் ஷார்ட்ஸுன்னு போட்டாலும் அது வீடியோ வந்து ஷார்ட்ஸ்னு அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா 50 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற வீடியோஸ் தான் ஷார்ட்ஸ் வீடியோ. நீங்கள் போய்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ, நீங்கள் 60 மினிட்ஸ் வீடியோலாம் நீங்கள் ஷார்ட்ஸ்னு அப்டேட் பண்ணிங்கன்னா அது யூடியூப் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து யூடியூப்பில் சில டிப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம பிகினிங்கில் வீடியோ போடும்போது நமக்கு வியூஸ் கம்மியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஹேஷ்டாக் கம்மியாக போடணும். ஒரு மோட்டிவேஷன் போடுறீங்களா, மோட்டிவேஷன் ஹேஷ்டாக் அப்படின்னு போடலாம். இல்லைன்னா அட் போட்டு உங்களோட சேனல் நேமை நீங்கள் டைப் பண்ணி விட்டலாம். அவ்வளோதான். நீங்கள் அதிகமாக ஹேஷ்டாக் கொடுத்தா அதிகமாக வியூஸ் வருவாங்க நம்பி நீங்கள் ஹேஷ்டாக் நிறைய நீங்கள் தரும்போது யூடியூப் வந்து குழம்பி போயிடும். இவன் எதுக்கு தான் சேனல் பண்ணிகிட்ருக்கான், என்ன வீடியோ போட்டுட்ருக்கான், லூஸு மாதிரி நிறைய ஹேஷ்டாக் அப்டேட் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அது என்ன பண்ணிவிட்டு குழம்பி போய் அதோடய செட்டிங்ஸில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யாருக்கு உங்களோட வீடியோ காமிக்கணுங்கிறதே ஒழுங்காக காட்டாமல் வியூஸ் கம்மியாகிறதுக்கு இதுதான் சான்ஸு. அதனால தான் சொல்கிறேன், ஹேஷ்டாக் நீங்கள் 1, 2 போட்டாலே போதும். மோட்டிவேஷன் போட்டிங்கன்னா மோட்டிவேஷன் சம்மந்தமாக அந்த ஒரு காமெடின்னு போட்டால் காமெடி, சாங்ஸுன்னு போட்டால் சாங்ஸு, அது ஷார்ட்ஸ்னால் ஷார்ட்ஸு, லாங் வீடியோனா அதுக்கேற்ற ஹேஷ்டாக் அப்படி தான் நீங்கள் தரணும். அதை விட்டுட்டு நீங்கள் சின்ன மிஸ்டேக் நீங்கள் யூடியூப்பில் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் தான் உங்களுக்கு வியூஸ் வராதுக்கு மெயின் காரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் என்னோடய பழைய சேனலில் நான் பண்ணின மிஸ்டேக்ஸு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் யூடியூப் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். வீடியோ